उकांद बैठ के गीत को गाना है। Sweet is our Savior, He is wonderful. His work is marvelous, He is wonderful. Sweet is our Savior, He is wonderful. His work is marvelous, He is wonderful. We call Him Jesus, He came to save us. He is with us, Emmanuel. We call Him Jesus.
நிறைய புதிய முகங்களை பார்க்க முடியுது. कई नए चेहरे हम देख पा रहे हैं. அது கர்த்தர் எல்லாரையும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर लाए हुए हर एक लोगों को आशीष करना है அவங்களுடைய குடும்பங்களை எல்லாம் தேவன் ரட்சிக்க வேண்டும். और उनके परिवारों को प्रभु उद्धार करना है. உண்மையாகவே இந்த காலைவெளி அவர்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய ரட்சிப்புக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. हमारे बीच में जो नए लोग आए हैं उनके आशीष के लिए, उनके परिवार के आशीष के लिए, उनके जीवन में उद्धार का अनुभव पाने के लिए, प्रभु मदद करने के लिए अपने हाथों को उठाकर मिलकर हम तारीफ करें. हालेलुया हालेलुया आमीन. हालेलुया 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதாவது நம்ம எப்போதெல்லாம் நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய இயேசுவை தியானிக்கிறோமோ அப்போதெல்லாம் பெரிய சந்தோஷம்தான். जब कभी हम यीशु मसीह को याद करते हैं, हमारे जीवन में, हमारे मनों में बहुत बड़ा आनंद होता है. அவர் வசனம் சொல்லுகிறது போல அவர் அதிசயமானவர் என்றால் நம்முடைய தேவன் உண்மையாகவே அதிசயமானவர் தான். हमारा परमेश्वर उस जैसे वचन में लिखा गया है वो अद्भुत परमेश्वर है. வசனத்திலே சொல்லப்பட்டுகிறது, நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பாலகன் இல்லாவிட்டால் அந்த குமாரன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் அதிசயமானவர் என்று சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. वचन कहता है हमें दिया हुआ वो पुत्र वो अद्भुत परमेश्वर है. நமக்கு எப்படிப்பட்டதை பரலோகம் கொடுத்திருக்கிறது? स्वर्ग ने हमें ऐसा दिया है. பரலோகம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? स्वर्ग ने हमें क्या दिया है? அவருடைய அதிசயத்தை, அவருடைய அதிசயமான குமாரனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. उसके अद्भुत पुत्र को हमें दिया है. எல்லாம் அப்படி என்றால் நாம் ஆனபடியினால் தான் நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். इसलिए हम सौभाग्यशाली लोग हैं. நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். இந்த நாம் கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இந்த பாதையிலே தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இதற்கு நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். हम जो है मसीह में आए हुए लोग, मसीह को जो जान पाए हुए लोग, हम जो उद्धार पाए हैं, हम सौभाग्यशाली लोग हैं. நாம் அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், நாம் அவரிலே சந்தோஷப்பட வேண்டும், நாம் அவரை இன்னும் நாம் தியானிக்க வேண்டும். इसीलिए हमें परमेश्वर को बहुत ज्यादा हृदय के साथ तारीफ करना है, स्तुति करना है, उसको महिमा देना है. நாம் அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. हम जो उसके पीछे हो लिए हैं हम सौभाग्यशाली लोग हैं. அவரை தேடுகிற ஜனங்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். उसको जो खोजते हैं वे लोग सौभाग्यशाली लोग हैं. அதான் நீங்கள் டூட்ரானமி சாப்டர் 33ல வாசிக்கும் போது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. व्यवस्था विवरण 33वें अध्याय में जब हम देखते हैं लिखा गया है इस्राएल तू सौभाग्यशाली धन्य है. ஏன் இஸ்ரவேல் பாக்கியம் உள்ளது? क्यों इस्राएल को धन्य कहा गया है? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के द्वारा उद्धार पाए हुए हे इस्राएल तू धन्य है करके कहा गया है. உனக்கு ஒப்பானவன் யார்? तेरे तुल्य कौन है? உனக்கு ஒப்பானவன் யார்? तेरे तुल्य कौन है? யார் தேவனால் ரட்சிக்கப்படுகிறார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒப்பானவர்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. जो प्रभु यीशु मसीह को पहचान लिए हैं, जिन लोगों ने प्रभु को उद्धार करता होकर स्वीकार किया है, उनके तुल्य और कोई नहीं, वे धन्य लोग हैं. அவர் உனக்கு சகாயமும் அவர் உனக்கு பெரிய கேடவுமாய் காணப்படுவார். वो तेरा सहायक होगा, तेरा रक्षक होगा. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் காணப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि वो तेरे लिए वाचा होगा. அப்படி என்றால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்காக பரலோகம் எவ்வளவு பெரிய வேலை செய்கிறது. उद्धार पाए लोगों के लिए स्वर्ग कितना बड़ा काम करता है. நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், हम कितने धन्य लोग हैं. நம்ம தனியாக இல்லை, இந்த பாதையிலே நாம் தனியாக இல்லை, நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். இம்மானுவேலாக நம்முடைய தேவன் கூட காணப்படுகிறார். हमारे साथ में हमारा इम्मानुएल परमेश्वर हमारे संग है, हम कोई अकेले नहीं हैं. அவர் என்ன செய்வார் என்று டூட்ரானமில் எழுதப்பட்டிருக்கிறது. वो क्या करेगा उसके बारे में व्यवस्था विवरण में लिखा गया है. எல்லா மேடுகளையும் மிதிப்பார். நாம் அவரோடு கூட சேரும் போது, அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நாம் நேசிக்கும் போது, அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நமக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். वो सारे टेढ़े रास्तों को सीधा करेगा,
जब हम उसे अपना मुक्तिदाता होकर स्वीकार करते हैं, हमारा उद्धारकर्ता होकर हम मान लेते हैं, वो हमारे लिए सब कुछ काम को करेगा। ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்காக எல்லா மேடுகளையும் அவர் மிதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि उद्धार पाए हुए लोगों के लिए वो सारे जो पर्वत है उसको वो सीधा कर देगा। மேடுகளை அவர் மிதிப்பார். அப்படி என்றால் தேவனால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்காக தேவன் எவ்வளவு பெரிய கிரியை செய்கிறார் என்பதை இந்த வசனத்தின் விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर अपने उद्धार पाए हुए लोगों के लिए क्या करता है करके इस वचन के द्वारा हम समझ सकते हैं. இஸ்ரவேலே அப்படி என்றால் அந்த இடத்திலே நம்முடைய பெயரை வைத்து இந்த காலவேளை நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. जहां इस्राएल लिखा गया है उसमें अपना नाम हम पढ़ते हुए हम भाग्य धन्य लोग है करके हम ध्यान सकते हैं. அவ்வளவு நன்மைகள் அப்படி என்றால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. उतने भलाइयां हमारे लिए रखा गया है. அப்படினால் தான் நாம் ஆண்டவரிலே சந்தோஷப்பட வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால், ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்றால், அவரை அறிந்திருக்கிறோம் என்றால், அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு நாம் தகுதியற்றவர்கள். அதற்காக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். हम जो उसको जान लिए हैं, हमने जो उसको अपना उद्धारकर्ता को स्वीकार किया है, हमें परमेश्वर ने योग्य जाना कि हम उसे पहचान पाए, इसलिए हम धन्य हैं. உலகம் அவரை ஏற்றுக்கொள்கிறதோ உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதோ, ஆனால் அது எல்லாருக்கும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. वो चाहे संसार उसे मानता हो या ना मानता हो, सब लोगों के लिए वो जो है जाना गया है. இன்றைக்கு நான் 2023 என்று சொல்லுகிறேன் என்றால் அவரை சொல்லிதான் நான் சொல்லுகிறேன். ஆனபடினால அதாவது அறிந்தாலும் அவர்கள் அறியாவிட்டாலும் அவர்தான் தேவன், அவர்தான் ஜீவன், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. 2023 जब हम कहते हैं हम जाने या अनजाने में प्रभु यीशु मसीह इस संसार में आकर इतने साल बीत गया करके कहते हैं, और वो जो है वो हमारे लिए वो सारे कामों को करता है. அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம், அவர்தான் எல்லாவற்றுடைய மாலிக் என்பதை அறிய வேண்டும். वो सब में सब कुछ है और सब बातों का वो मालिक है. ஆனபடியினால் இந்த காலவேளை ஒருவேளை இதுவரையிலும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால், நீ பாக்கியவனாய் இருக்கும்படியாக இந்த காலவேளை அந்த இரட்சகரை நீ சொந்த இரட்சகராக, அதாவது அந்த இம்மானுவேலாக எப்போதும் அவர் கூட இருக்கும்படியாக இதயத்தில் ஏற்றுக்கொள்வோமாக. अगर आपने प्रभु यीशु मसीह को अपना मुक्तिदाता होकर स्वीकार न किया हो तो आप जो है उसको स्वीकार करें और वो आप उसके द्वारा आप धन्य बन जाएंगे. அப்படி என்றால் பரலோகம் நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அவர் அதிசயமானவர் என்றால் எல்லாம் அவருடைய எல்லாம் அதிசயமானது என்று வேதம் சொல்லுகிறது. ओ ऐसा हो तो स्वर्ग हमारे लिए महान कामों को करेगा. उसका नाम अद्भुत है, वो अद्भुत कामों को करेगा. பரலோகம் ஒன்று கொடுக்கிறது என்றால் சாதாரணமாய் கொடுக்கிறது இல்லை. स्वर्ग अगर अब कुछ देता है तो कोई साधारण बात नहीं देता. இருக்கிறதிலே விலையேறப்பட்டதுதான் மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார். जो है उसमें सबसे सर्वश्रेष्ठ वो मनुष्य को दिया. நீங்கள் ஐசாயா சாப்டர் 9:6 வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய தன்மை அவருடைய பாருங்க, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தையே நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறது. ऐशा 9वां अध्याय 6वें वचन में यूं बताया गया है, हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया और प्रभुता उसके कंधों पर होगी और उसका नाम अद्भुत युक्ति करने वाला, पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा. இயேசு என்றால் வெறும் ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல. ये यीशु मसीह का मतलब जो है केवल एक मेमना है, ऐसा नहीं. அவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது, முழு பொக்கிஷமும் அவருக்குள்ள இருக்கிறது. उसके पास सब कुछ सारे संपत्ति है. ஆனபடினால இந்த பொக்கிஷம் நமக்கு பரலோகம் அதாவது நமக்கு தானமாய் தந்திருக்கிறது என்றால் நாம் அதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆனாலும் நாம் அதை நம்முடைய ஜீவியத்தில் அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். अगर स्वर्ग ने हमें इतना बड़ा संपत्ति दिया है, हम उसके लिए अयोग्य हैं, लेकिन परमेश्वर ने जब हमें दिया हम धन्य बन जाते हैं. நமக்கு எனக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவராகவே தேவன் கிரியை செய்கிறவர். हमारे लिए केवल नहीं, पूरे संसार के लिए वो एक अद्भुत परमेश्वर होकर है. நல்ல ஆலோசனை கர்த்தர்,
वो अच्छा सलाहकार है। ஒருவேளை சில சமயங்களை யோசிப்போம், என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்று சில சமயங்கள்ல நாம் அதாவது திகைக்குள்ளே காணப்படுகிறோம். कभी कभी हम भटक जाते हैं इसे ये सोचते हुए क्या करना है हमें समझ नहीं आता। நம்முடைய நல்ல தேவன் நல்ல ஆலோசனை கத்தர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. वचन कहता है हमारा परमेश्वर जो है वो एक अच्छा सलाहकार है। நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது சில சமயங்களே முடியாமல் இருக்கும்போது தேவன் சரியான விதத்திலே சரியான ஆலோசனை தரக்கூடிய நல்ல ஆலோசனை கத்தராகவே நம்மோடு கூட காணப்படுகிறார். कई ऐसी समय पर जहां हमें समझ नहीं आता है क्या करना है, आगे कैसे जाना है, वो हमें एक अच्छा सलाहकार होकर हमें वो मार्गदर्शन करता है. தாவீதுனுடைய ஆலோசனைக்காரனை விடவும் நம்முடைய ஆலோசனை கர்த்தர் மிகவும் பெரியவர் என்பதை அறிய வேண்டும். दाऊद के सलाहकार से बढ़कर हमारा सलाहकार वो सर्वोत्तम है या महान है करके हम जान ले. தாவீதுனுடைய ஆலோசனை ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த சமயத்திலும் இசக்கார் அந்த கோத்திரத்தார் எந்த சமயத்திலும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் காணப்பட்டிருந்தார்கள். दाऊद के जो सलाहकार थे, दाऊद में वो इसहाकार गोत्र के जो है वे किसी भी समय किसी भी अवसर पर सही सलाह दिया करते थे. அவர்களை போய் கேட்டால், அதாவது திடீரென்று ஒரு கஷ்டமான சமயத்திலே போய் அவர்கள் அந்த இசக்காத் கோத்திரத்திலே போய் ஆலோசனை கேட்பார்கள் என்றால் அவர்கள் அதற்கேற்ற பதிலை கொடுக்குள்ளே காணப்படுவார்கள். मान लीजिए एक संकट का समय है और इसहाकार गोत्र के लोगों को जब सलाह मांगा जाता है उसी के अनुरूप सलाह दिया जाता था. நமக்கு பாருங்க கிடைத்திருக்கிற பொக்கிஷம் ஆலோசனை கர்த்தர். எந்த சமயத்திலும் போய் கேட்கலாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் தேவையான வருங்காலத்திற்கான தேவையான ஆலோசனை அவரிடத்தில் இருக்கிறது. ஆலோசனை கர்த்தராகவே தேவன் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். हमें दिया हुआ संपत्ति वो महान है, वो एक बड़ा महान सलाहकार है. हमारे बच्चों के बारे में, हमारे भविष्य के बारे में, हमारे कई बातों के बारे में जब हमें आगे क्या करना है पता नहीं होता, उस सलाहकार के पास जाए, वो सलाहकार सही सलाह हमें प्रकट करता है. அப்படினால் இதிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகம் நமக்கு தந்த பெரிய பொக்கிஷம் என்பதை அறிய வேண்டும். यहाँ पर बताए गए सारे जो आशीषें हैं वो स्वर्ग ने दिया हुआ बड़ी संपत्ति है. எல்லாம் ஒருவேளை அந்த எந்த வல்லமையா இருக்கலாம், ஒருவேளை எந்த வல்லமையிலிருந்து என்ன வெளியே வர முடியாது என்று பயப்பட தேவையில்லை. அவர் பலவீனமான தேவன் அல்ல, வல்லமை உள்ளவர், எல்லா முத்திரைகளையும் உடைக்கக்கூடிய அதிகாரம் உள்ள வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. मान लीजिए किसी बातों में आप फंसे हुए हैं, संसार की ताकत आपको फंसा रखी है, लेकिन ये बात समझ ले हमारा परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर है, वो आपके सारे बंधनों को वो तोड़ सकता है. யோவானை போல அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா முத்திரையும் உடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वो सारे बंधनों को सारे मोहों को तोड़ने वाला है करके वचन सबूत के साथ कहता है. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம், நமக்கு கிடைத்த அந்த இயேசு என்கிற பொக்கிஷம் நம்முடைய ஜீவியத்திலே பரலோகம் தந்த எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பொக்கிஷம் என்பதை இந்த வசனத்திலே உற்று பார்க்க வேண்டும். इस वचन के आधार पर हमें यह समझना होगा स्वर्ग ने हमें दिया हुआ संपत्ति यीशु मसीह जो है वो एक महान एक बड़ी संपत्ति है. எல்லாருக்கும் தேவன் தந்திருக்கிற அந்த வசனம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இன்றைக்கு பரலோகம் நமக்கு முன்பாக முழு உலகத்திற்கும் தந்த ஒரு பெரிய பொக்கிஷமே ஐசாயா சாப்டர் 9:6 என்பதை அறிந்து கொள்வோமாக. ऐशाया 9वां अध्याय 6वां वचन जो है हम सबके लिए दिया हुआ एक महान संपत्ति है. ஒருவேளை வியாதியானி வந்திருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை அந்த காலத்துல வல்லமையிலே அகப்பட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை நீ யாரும் இல்லை என்று அனாதையை போல வந்திருக்கலாம். நீ இந்த வசனத்தை இந்த கால வேளை உற்று பார்ப்பாயாக. आप हो सकता है बीमारी के साथ परमेश्वर के सम्मुख में आए हो, या किसी समस्या के साथ परमेश्वर के सम्मुख में आए हो, या किसी व्यथा के साथ दुख के साथ आए हो. ये वचन पढ़ ले, वो परमेश्वर जो है सब कुछ आपके लिए कर सकता है. வசனம் அல்ல, இயேசு என்கிற பொக்கிஷம் தான் அந்த இடத்துல வசனமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. यीशु मसीह रूपी संपत्ति वचन के रूप में प्रकट हुआ. நீ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உண்டு சமாதானத்திற்காக நீ ஒருவேளை எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கலாம். இது சமாதான பிரபு, நதி போல சமாதானம் தரக்கூடிய ஒரு பிரபுவாக அவர் நமக்காக அவர் வெளிப்படக்கூடிய காணப்பட்டிருக்கிறார். आप अशांति के साथ यहाँ आए होंगे,
विश्राम पाने बगैर यहां बैठे होंगे, लेकिन एक बात को जान ले कि हमारा यीशु मसीह शांति दाता है, शांति का प्रभु है। இந்த பொக்கிஷம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொக்கிஷம் அப்படியே நமக்குள்ளே வரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதை இந்த காலைவேளை நாம் தியானிக்க வேண்டும். ये संपत्ति हमें दिया गया है, ये कैसे हम इसे अपना सकते हैं, उसके बारे में आज हम अध्ययन करेंगे. எனக்கு முன்பாக ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பாக நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கண்ணினாலே பார்த்து கொண்டிருப்பேன் என்றால் அதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அது எனக்குள்ளே போகும்போதுதான் என் நாவுக்கும் என் தொண்டைக்கும் என் வயிற்றிற்கும் எல்லாம் ருசியுள்ளதாய் மாறக்கூடிய காணப்படும். मान लीजिए मेरे सामने में भोजन वस्तु रखी गई है, कई प्रकार के फल पदार्थ रखे गए हैं. अगर मैं देखते रहूं, उसका स्वाद नहीं चख पाऊंगा और उसको मैं जान नहीं पाऊंगा. जब मैं उसे खाऊंगा और उसके स्वाद को चखूंगा, वो मेरे शरीर के लिए आरोग्य का कारण बन जाएगा. அப்ப இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும். அவர் வல்லமை உள்ளவர் என்றும், அவர் ஆலோசனை கர்த்தர் என்றும், அவர் சமாதான பிரபு என்றும், இல்லாவிட்டால் நித்திய பிதா என்றும் வல்லமை உள்ளவன் அனுபவிக்க வேண்டுமானால் அந்த இயேசுவை நமக்குள்ளே அனுபவிக்கும் போதுதான் இது கிரியையிலே வெளிப்படக்கூடிய காணப்படும். यीशु मसीह को हमें चक्कर देखना होगा कि वो कैसा भला है. हमें ये देखना होगा कैसा वो पराक्रमी परमेश्वर है, कैसा वो शांति का राजकुमार है. हमें उसे चक्कर देखना होगा. நாம் போய் கேட்க வேண்டும், ஆண்டவரே அந்த அன்னாள் கேட்டது போல, இல்லாவிட்டால் சாலோமன் கேட்டது போல, சிம்சோன் கேட்டது போல அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, அது மனுஷனிடத்தில் அல்ல, அவர் ஆலோசனை நமக்கு தர வேண்டுமானால் நாம் அவரிடத்திலே போய் கேட்க வேண்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்க வேண்டும். हमें उसे पूछना होगा, मैं क्या करूं करके हन्ना ने जैसे पूछा, मैं क्या करूं करके हमारे परमेश्वर से हमें पूछना होगा. இந்த காலைவேளை நமக்கு முன்பாய் பரலோகம் அந்த பொக்கிஷம் வைத்திருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நாம் பார்த்து கொண்டல்ல, நாம் அதை நமக்குள்ளே கொண்டிரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும். स्वर्ग ने हमारे लिए वो संपत्ति रखा है. हमें केवल उसे देखना नहीं, लेकिन कैसे उसे हम अपना सकते हैं वो जानना जरूरी है. புதிய ஜனங்களோ இல்லாவிட்டால் பழைய ஜனங்களா இருந்தாலும் ஒருவேளை பொக்கிஷத்தை அறிந்திருக்கிறோம், ஆனால் பொக்கிஷம் கிறிஸ்து என்கிற பொக்கிஷம் நமக்குள் இல்லாமல் காணப்படுகிறது. हम शायद उस संपत्ति के बारे में जानते हो, लेकिन अगर मसीह रूपी संपत्ति हमारे अंदर नहीं है तो कोई बात नहीं. ஆனால் இனி நம்முடைய பொக்கிஷம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஜீவியத்திலே நமக்குள்ளே காணப்பட வேண்டும். आगे हमारे जीवन में वो हमारे परिवार में वो संपत्ति दिखाई देनी चाहिए. முதலாவது அந்த பொக்கிஷத்தை ஹிந்தியில தான் ஒருக்க வாசிக்கலாம். நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், 11 o'clock முடிச்சிருவேன். அதாவது நான் ஒரு வசனம் தான் நான் எழுதி கொண்டு வந்தேன், அதனால படிங்களேன். ஐசாயா சாப்டர் 9:6 படிங்களேன். ऐशा 9वां अध्याय 6वां वचन पढ़े. क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है और प्रभुता उसके कांधे पर होगी और उसका नाम अद्भुत युक्ति करने वाला पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा. அப்ப இவர் பொக்கிஷம் காமன் எல்லாருக்கும் முன்பாக உலகத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. सारे संसार के लिए वो सबके लिए एक रूप से रखा गया है. இந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இன்றைக்கு கொண்டு வர வேண்டும். ஒருவேளை நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒருவேளை நாம் சிலருடைய ஜீவியத்திலே அந்த பொக்கிஷம் கிறிஸ்து என்கிற பொக்கிஷம் நமக்குள்ளே காணப்படுகிறது. சிலருடைய ஜீவியத்திலே அந்த கிறிஸ்து என்கிற பொக்கிஷம் இதுவரையிலும் அடையாமல் காணப்பட்டிருக்கலாம். हो सकता है कुछ लोगों के जीवन में ये संपत्ति यीशु मसीह रूपी संपत्ति वो वे लोगों ने अपनाया हो, कुछ लोगों के जीवन में वे लोगों ने ना अपनाया हो. आज होने दे हम सबके जीवन में ये यीशु मसीह पाया जाए. அதற்கு சில வழிகள் இருக்கிறது. அதை நாம் செய்யும் போது அந்த பொக்கிஷம் நமக்கு தானமாய் கிடைக்கிறது. कुछ मार्ग उसके लिए बताए गए हैं, अगर हम उस पर चलते हैं तो वो हमें मिल सकता है. முதலாவது அநேக புதிய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். நாம் ஒருவேளை கேட்கலாம், ஏன் இயேசு அப்போ தேவன் இயேசு ஏன் பிறக்க வேண்டும் என்று ஒருவேளை சில சமயங்களில் கேள்வி நமக்குள்ளே காணப்படலாம். हमारे अंदर ये सवाल उठ सकता है, यीशु मसीह जब एक परमेश्वर था, मानवता का रूप लेकर मनुष्य का रूप धारण कर उससे जन्ना क्यों जरूरी था? ஏன் அவர் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும்? क्यों उसे इस संसार में जन्म लेना जरूरी था? இந்த சத்தியத்தையும் நாம் அறிய வேண்டும். அப்படி என்றால் இது சத்தியம் மிகவும் அவருடைய பிறப்பை குறித்து
அவருடைய வருகை குறித்து நம் ஒவ்வொரு மனுஷனும் அறிய வேண்டும். और उस ये हमें जानना जरूरी है क्यों वो जन्म लिया और क्यों उसका वो इस संसार में आया, वो जानना जरूरी है. எல்லாம் நாம் செய்த தவறுகள் நிமித்தம்தான், நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம்தான் இவ்வளவு பெரிய ஒரு பிறப்பு திரும்பவும் அவர் வரும்படியாக அதற்காக தான் அவர் பிறக்கப்பட்டிருக்கிறார். हमारे पाप हमारे अधर्मों के कारण उसे एक इस पृथ्वी पर जन्म लेना पड़ा. அப்படி என்றால் மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது நம்ம இப்படி தேவன் உண்டாக்கவில்லை. पिता परमेश्वर ने जब मनुष्य को बनाया इस प्रकार नहीं बनाया था. நாம் இருக்கிறது போல அதாவது அல்ல, அவர் மகிமையுள்ளவர்களாக 7 விதமான ஆசீர்வாதங்களோடு கூட அவனை தேவன் உண்டாக்குவதை காணப்பட்டிருக்கிறார். 7 प्रकार की महिमा के द्वारा परमेश्वर ने मनुष्य की सृष्टि की. அது 7 விதமான ஆசீர்வாதங்களோடு கூட அவனை உண்டாக்கி ஆசீர்வதித்து விலையேறப்பட்ட ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்திலே வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है 7 प्रकार की आशीषों के साथ परमेश्वर ने मनुष्य को सृष्टि करते हुए ईदन की वाटिका में रखा. ஆனபடினால் தான் புலம்பல்லே அவர்கள் புலம்பும் போது இப்படி புலம்புகிறார்கள், ஓ நசரேயர்களோ, உறைந்த மலையை பார்க்கலும் சுத்தமும், பாலை பார்க்கலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கலும் மேனி உள்ளவர்களாக இருந்த அவ்வளவு அழகாக இருந்தார்கள், இப்போதோ அவர்கள் கருகருத்து போய்விட்டார்கள் என்று அங்கே புலம்பக்குழை காணப்படுகிறார்கள். उनकी सुंदरता के बारे में वो किस प्रकार शिरोमणि थे उसके बारे में वो बताया गया है. अब उनकी हालत, उनकी दशा क्या है करके बताया गया है. வீதியிலே இப்போதோ வீதியிலே அறியப்படாமல் இருக்கிறார்கள். अब वो पहचान भी नहीं पा सकते. அப்படி என்றால் அவ்வளவு மேன்மையுள்ள மனுஷன், அந்த சாயலுள்ள மனுஷன், அவருடைய மகிமை உள்ள மனுஷன் இப்போது அறியப்படாமல் இருக்கிறார்கள். அதே நிலவரம் தான் இப்போது நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. ऐसे महान रूप से सृष्टि किया हुआ मनुष्य अब पहचाना भी नहीं जा सकता. इसी प्रकार हमारी जीवन की भी दशा है. எப்படி அதாவது நசரேயர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? वो वे लोग कैसे थे? அப்படி என்றால் அந்த ஆதி மனுஷன் எப்படி காணப்பட்டிருக்கிறான்? पहला मनुष्य कैसे दिखाई देता था? உறைந்த மலையை பார்க்கிலும் வெண்மையாய் சுத்தமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். वे लोग जो है वे लोग इतने श्वेत थे करके लिखा गया है. பாலை பார்க்கிலும் வெண்மையாய் இருந்திருக்கிறார்கள். और दूध से भी श्वेत थे. பவளத்தை பார்க்கிலும் சிவப்பாய் இருந்திருக்கிறார்கள். और उनमें लालिमा छाई हुई थी. இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். और वे लोग जो है नीलिमा से छाए हुए थे. இப்போது முகமோ கருப்பாய் காணப்படுகிறது, மகிமை இல்லாமல் காணப்படுகிறது. अब उनका चेहरा काला या महिमा रहित दिखाई देता है. அவர்கள் யார் என்று அறியப்படாமல் வீதியிலே நடக்குழை காணப்படுகிறார்கள். वे लोग सड़कों से इस प्रकार चलते हैं और पहचाना नहीं जा सकता. அதற்காக தான் திரும்பவும் அந்த அடையாளம் உண்டாகும்படியாக தான் தேவன் திரும்பவும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த தேவன் மனுஷனாக பூமியிலே பிறக்குழை காணப்பட்டிருக்கிறார். मनुष्य ने जो खो दिया उन आशीषों को लौटाने के लिए इसी प्रभु यीशु मसीह वो मनुष्य का रूप धारण कर उसे जन्म लेना पड़ा. அப்ப இயேசு எதற்காக வந்தார் என்றால் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்பவும் மனுஷனுக்குள்ள வைத்து அவன் ஒரு அடையாளம் காட்டப்பட வேண்டும், இவன் தேவனுடைய பிள்ளை என்று அடையாளம் காட்டப்பட வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளவு பெரிய தேவன் தன்னை தாழ்த்தி எல்லா மகிமை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்திரீயின் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்படக்குழை காணப்பட்டார். खोए हुए आशीषों को लौटाने के लिए स्त्री के द्वारा परमेश्वर प्रभु यीशु मसीह इस संसार पर जन्म लिया. நீங்கள் புலம்பல் லேமெண்டேஷன் சாப்டர் 4:7 வாசிக்கும் போது அங்கே அடையாளம் இல்லாமல், அவர் யார் என்ற அடையாளம் தெரியாமல் அவர்கள் வீதியிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். और विलाप की 7वें अध्याय में जब देखते हैं वे उनको पहचाना भी नहीं जा सकता, ऐसी अवस्था में वे लोग दशा में थे. உலகத்திலே ஜனங்கள் தேவன் யார் என்றோ இது தேவ சாயல் என்றோ அறியப்பட முடியாதபடி பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். और संसार में लोग पहचान नहीं सकते, इस दशा में वे लोग आ गए थे. அதை மாற்ற வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு பெரிய தியாகம் பரலோகம் நமக்காக செய்திருக்கிறது. इसके लिए इतना बड़ा त्याग स्वर्ग हमारे लिए किया. எதற்காக ஆண்டவர் பூமிக்கு வந்தார்? क्यों प्रभु यीशु मसीह संसार में आए? நாம் அடையாளம் காணப்படும்படியாக, हम एक चिन्ह देखने के लिए, நாம் தேவ சாயல் என்பதை
திரும்பவும் அடையாளம் காணும்படியாக அவர் நம்மளை தேடி வரக்கூடிய காணப்பட்டிருக்கிறார். और हम परमेश्वर की उस स्वरूप में बदल जाने के लिए एक चिन्ह के रूप में वो इस संसार में आए. படிங்களேன் Lamentation chapter 4 7 8 படிங்களேன். विलाप की 4 अध्याय 7वां और 8वां वचन पढ़ी. उसके कुलीन हिम से निर्मल और दूध से भी अधिक उज्जवल थे। उनकी देह मूंगों से अधिक लाल और उनकी सुंदरता नीलमणि की सी थी, परंतु अब उनका रूप अंधकार से भी अधिक काला है। वह सड़कों में पहचाने नहीं जाते। उनका चमड़ा हड्डियों से सट गया और लकड़ी के समान सूख गया है। மனுஷன் மிருகத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். मनुष्य जानवर की नाई वो या फिरता रहता है. தேவ சாயல் மனுஷனுக்குள் இல்லை. परमेश्वर का स्वरूप मनुष्य के अंदर नहीं है. நித்திய ஜீவன் மனுஷனுக்குள் இல்லை. अनंत जीवन उसने खो दिया. மனுஷனுக்குள்ளே தேவ ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்த அந்த மகிமை ஆளுகை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். परमेश्वर मनुष्य के अंदर में परमेश्वर ने दी हुई सुंदरता प्रभुता कुछ दिखाई नहीं देती. தேவனுடைய மகிமை மனுஷனுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. परमेश्वर की महिमा उस मनुष्य के अंदर दिखाई नहीं दिया. தேவன் கொடுத்த சுதந்திரம் மனுஷனுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. परमेश्वर ने दिया हुआ स्वतंत्रता उस मनुष्य के अंदर दिखाई नहीं दिया. தேவன் மனுஷனை அழியாமையாக உண்டாக்கினார். அந்த அழியாமை இழந்து போக்குடைய காணப்பட்டார்கள். परमेश्वर ने मनुष्य को इतना प्रभुता के साथ बनाया वो दिखाई नहीं देता. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக ஒரு ஆளுகையை கொடுத்திருந்தார். ஆனால் ஆளுகை இழந்து போக்குடைய காணப்பட்டார்கள். परमेश्वर ने जब मनुष्य की सृष्टि की हर एक बातों के ऊपर प्रभुता करने का एक अधिकार दिया वो उसने खो दिया. ஆனால் இப்போதோ அதற்கு பதிலாக அந்நிய வல்லமைகள் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. लेकिन अब वो अन्य सामर्थ्य जो है उसके ऊपर प्रभुता करता है. ஆளுகைன்னு சொன்னால் அது எல்லாவற்றுக்கும் மேலான பலம், எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை, எல்லாவற்றுக்கும் மேலான ஞானம் தான் அதான் ஆளுகை. அதை இழந்து போக்குடைய காணப்படுகிறார்கள். हर एक बात प्रभुता का मतलब हर एक के बातों से ऊपर ज्ञान, हर एक बातों से ऊपर समझ वो प्रभुता कहलाता है. ஏன் வந்தார் என்று இந்த வசனங்களிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். इस वचन से हम जान सकते हैं ऐसा क्यों हुआ. இப்போது பாவம் மனுஷனை ஆளுகை செய்கிறது. अब पाप मनुष्य का प्रभुता करता है. அந்தகாரத்துடைய கிரியை மனுஷனை ஆளுகை செய்கிறது. अंधकार की सामत मनुष्य का के ऊपर प्रभुता करता है. அசுத்த சுபாவங்கள் மனுஷனை ஆளுகை செய்கிறது. अपवित्र स्वभाव मनुष्य के ऊपर प्रभुता करती है. உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள், அதாவது சிகரெட், அதாவது லிக்கர், இதெல்லாம் மனுஷனை ஆளுகை செய்கிறது. संसार में दिखाई देने वाले धूम्रपान या दारू पीना ये सब मनुष्य के ऊपर प्रभुता करती है. மனுஷனுக்குள் இதெல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்குள் இருந்தது என்பதை அவர் எல்லாவற்றையும், பறவைகளா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் ஊரும் பிராணிகளா இருந்தால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுகை என்கிற அனுபவம் மனுஷனுக்குள் இருந்தது என்பதை மிகவும் தெளிவாக வேதத்திலே வாசிக்கிறோம். वचन बड़े सबूत के साथ कहता है संसार में जो रेंगने वाले पशु हो, उड़ने वाले पक्षी हो, हर एक बातों के ऊपर परमेश्वर ने मनुष्य को प्रभुता करने का अधिकार दिया था. இப்ப சின்ன மொபைல் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. लेकिन अब अगर देखें हाथ में आपके जो मोबाइल है वो आपके ऊपर प्रभुता करता है. சில மனுஷன சின்ன இவ்வளவு தூரம் சின்ன சிகரெட் அவனை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. कुछ लोगों को छोटी सी जो सिगरेट है वो उनके ऊपर प्रभुता करता है. இயேசு எதற்காக வந்தார் என்றால் இதெல்லாம் இப்படி எல்லாம் வைத்து ஒரு மனுஷனை நான் ஏதேனில் வைத்தேன். இப்போதோ அவனுக்குள்ளே ஆளுகை இல்லை, அழியாமை இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, மகிமை இல்லை, அந்யோன்யம் இல்லை, இதெல்லாம் இழந்து போய் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அவலமான நிலையில் இருக்கிறான் என்றுதான் தேவன் தீர்மானித்தார். என் பிள்ளை ஒருபோது நான் இப்படி விடுகிறது இல்லை, திரும்பவும் நான் அவனை அதுக்குள்ளே ஸ்தாபிப்பேன் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட தான் தேவன் பூமியிலே வரக்குள்ளே காணப்பட்டார். परमेश्वर ने जब देखा कि मनुष्य सब कुछ खो बैठा है, उससे वो बात सहा नहीं गया. मैं इसे ऐसा नहीं छोड़ूंगा, उसे वापस पृथ्वी के ऊपर प्रभुता करने के लिए अधिकार दूंगा. ये सोचते हुए पुत्र को उसने भेजा. நாம் ஆளுகை, நமக்கு தேவன் அவர் ஆளுகை தரும்படியாக அவர் நம்மளை தேடி வரக்குள்ளே காணப்பட்டார். हमें प्रभुता देने के लिए, प्रभुता या अधिकार देने के लिए परमेश्वर हमें खोज कर आया. நம்முடைய இக்கப்போத் அப்படி என்றால் மகிமை இல்லாத ஒரு அனுபவம். நம்முடைய மனதிலே மகிமை இல்லை, நம்முடைய ஜீவியத்திலே மகிமை இல்லை, நம்முடைய ஜீவியத்திலே மகிமை இழந்தவர்களாக இக்கப்போத் என்கிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலிருந்து மாற்றப்படும்படியாக, தேவ மகிமையை நாம் அடையும்படியாக
தேவ மகிமை தரும்படியாகவே அந்த மகிமை கீழே வரக்கூடே காணப்பட்டது. परमेश्वर हमें जो है वो महिमा देने के लिए, हमारे जीवनों में महिमा देने के लिए वो एक बहुत जो है वो महिमा जो है वो हमारे ऊपर उतर आया. மகிமை இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். अगर महिमा रहित होंगे हम कैसे रहेंगे हम सब जानते हैं. இந்த இடம் முழுவதும் திடீரென்று லைட் முற்றிலுமாய் கட்டானால் எப்படி இருக்கும்? मान लीजिए ये पूरा जो रोशनी यहाँ से चला जाए, अगर यहाँ पे कोई भी बत्ती ना रहे, अंधकार भर जाए, कैसा होगा? எல்லாம் இருளாய் காணப்படும். सब कुछ अंधकार रहेगा. எதையும் சரியாக நாம் பார்த்து ரசிக்க முடியாது. அதாவது இதுதான் என்று நம்மளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. कौन सी वस्तु कौन सा चीज कैसा है करके हम देख भी नहीं पाएंगे, उसे हम समझ नहीं पाएंगे. எல்லா முற்றிலுமாய் அழகெல்லாம் இழந்து போய்விடும். सारी सुंदरता चली जाएगी. அதே போல மனுஷனுடைய நிலைமை, மனுஷன் மகிமை இழந்தவனாக பாவம் செய்து அவர்கள் மகிமை இழந்து போக்குள்ளே காணப்பட்டார்கள். पाप करते हुए महिमा को वे लोगों ने खो दिया. மகிமை சொல்லுகிறது சுபாவத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி என்று வேதம் சொல்லுகிறது. महिमा जो है स्वभाव के साथ तुलना कर बताया गया है. மகிமையை இழந்தான். அதான் ஆனபடினால்தான் உலகத்துல மிகவும் கொடூரமான சுபாவம், மன்னிப்பில்லை, தயவில்லை, அன்பில்லை, பொறுமை இல்லை, இரக்கமில்லை, மகிமை இல்லாத ஒரு ஜீவியம். இதான் தேவ மகிமை. தேவ மகிமை சொல்கிறது தெய்வீக சுபாவங்களினால் தேவன் அலங்கரித்திருந்தார், அதை இழந்து போக்குள்ளே காணப்பட்டார்கள். मनुष्य एक दूसरे से प्रेम नहीं करता, एक दूसरे को माफ नहीं करता, महिमा वो खो दिया. महिमा का मतलब जो है इन स्वभावों से वो उसको जो है वो भरा गया था. அதான் ஆண்டவர் மோசே கேட்கும், ஆண்டவருடைய முகத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவருடைய முகத்தை அவருடைய மகிமையை கடந்து போக பண்ணார் என்றால் அவருடைய பார்த்தபோது அவருடைய சுபாவத்தை தான் அந்த இடத்திலே பார்க்க காணப்படுகிறார். मूसा को जब परमेश्वर ने अपना जो है वो परछाई दिखाया, उसका स्वभाव को उसने दिखाया. மகிமை இழந்திருக்கிறோம். சபை மகிமை இழந்திருக்கிறது. உலகம் தேவ மகிமை இழந்திருக்கிறது. कलीसिया परमेश्वर के महिमा को खो दिया, संसार परमेश्वर के महिमा को खो दिया. நாம் தேவ மகிமை அடைய வேண்டும், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை தேவன் தரும்படியாக தேவன் நமக்காக பூமியில் வரக்குள்ளே காணப்பட்டார். उस महिमा को हमें दोबारा लौटाने के लिए परमेश्वर का पुत्र इस संसार में आया. ஆனபடினால் நித்திய ஜீவன் நாம் யுகாயுகமாக அவரை போல, அவர் அல்பாவும் அவர் ஒமேகாவும் அவர் ஆதியும் அந்தோமா என்று சொன்ன போல அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, அவருக்கு அழிவில்லை. அதே போல நமக்கு கூட எந்த விதமான முடிவில்லாத ஜீவியம் அவரோடு கூட ஜீவிக்கும்படியான அந்த ஒரு நித்திய ஜீவனையும் கூட நமக்கு தரும்படியாகவே நமக்காய் வரக்கூட காணப்பட்டிருக்கிறார். उसका आदि नहीं, उसका अंत नहीं, वो अल्फा और ओमेगा है. हमें भी इस प्रकार एक जीवन को, एक अनंत काल के जीवन को प्रदान करने के लिए वो इस संसार में आए. மனுஷன் அந்த ஏதேனில் இருக்கும்போது தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், தேவ சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் இப்போதோ அந்த ஐக்கியத்தை இழந்தான், அந்த அந்யோன்யத்தை இழந்தான். ஆனபடியினால் திரும்பவும் அவர் தேடி வருகிறார். திரும்பவும் அவருடைய சத்தம் மனுஷன் கேட்க வேண்டும், மனுஷனோடு பேச வேண்டும். அதை உண்டாக்கும்படியாக தான் இந்த பொல்லாத பூமியிலே இந்த தேவன் இறங்கி வரக்கூட காணப்பட்டிருக்கிறார். परमेश्वर जब मनुष्य की सृष्टि किया, वो जो है परमेश्वर से लगातार बातें करता था, लेकिन उसने जब महिमा को खो दिया और वो उसी को लौटाने के लिए अन्योन्यम ஐக்கியம், आपस में जो एकता थी या उसको भी खो दिया, उसे लौटाने के लिए परमेश्वर पुत्र को इस जगत में भेजा. அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள், அவரும் பேசினார், இவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். वे लोग आपस में एक दूसरे से बात करते थे. ஆனால் திரும்பவும் மனுஷன் அந்த அனுபவத்தை அடையும்படியாக தான் அதாவது 33 வருஷங்கள் அந்த இடத்துல மனுஷனோடு நான் பேசுகிறவர், நான் ஜீவிக்கிறவர், நான் உன்னை சந்திக்கிறவர், அந்த ஐக்கியத்தை அந்த உடன்படிக்கை பண்ணும்படியாக அவர் அந்த பெத்லெஹேமிலே நமக்காய் பிறக்குள்ளே காணப்பட்டார். 33.5 साल इस संसार में जीवन व्यतीत करते हुए मनुष्य से वो बातें किया और वे मनुष्य उनसे बातें किया, ये बताने के लिए कि परमेश्वर वो आपस में बातें करता है. इसलिए बेतलहम में उनका जन्म हुआ. நம்மளோடு அந்த ஐக்கியத்தை திரும்பவும் நாம் அவரோடு கூட பேச வேண்டும், அந்த ஐக்கியம் நமக்குள்ள திரும்பவும் உண்டாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நமக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்கள் தான். இதெல்லாம் இழந்தவர்களாக தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். उस संगति को हमें वापस देने के लिए वो जो है वो इस संसार में आया, इसलिए उसने इस संसार में वो जन्म लिया. ஆனால் திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக
அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட அது நமக்குள்ளே அந்த பொக்கிஷம் வரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற இந்த 2 வார்த்தையை நாம் படிக்கிறதை காணப்படலாம். और उस संपत्ति हमारे अंदर आने के लिए हमें क्या क्या करना होगा, 2 वचनों को हम पढ़ ले. அதான் மரியாள் கேட்கிறார், இது எப்படி ஆகும், இது ஒரு சாத்தியம் இல்லாதது என்று தேவதூதன் சொல்லுகிறான். உனக்குள்ளே இந்த பொக்கிஷம் வரப்போகிறது என்று சொன்னபோது இது எப்படி முடியும் என்று அவள் கேள்வி கேட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है मिरियम वो स्वर्गदूत से पूछती है ये कैसा संभव है. இது எப்படி பரலோகம் தீர்மானிக்கிறது இந்த பொக்கிஷத்தை நாம் இந்த பூமி கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனுஷனை தேடி அங்கே மரியாளை தேடி மரியாளிடத்திலே போய் தேவதூதன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு பொக்கிஷம் உனக்கு கிடைக்க போகிறதுன்னு சொன்னபோது மரியாள் சொல்கிறார், இது எப்படி நடக்கும், இந்த பொக்கிஷம் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். स्वर्ग ने ये निर्णय लिया इस संपत्ति को इस संसार के लिए दिया जाए. तब एक व्यक्ति को खोजा गया. जब मरियम के पास ये संदेश पहुंचाया गया, वो पूछती है ये कैसा संभव है. நான் புருஷனை அறியேனே, இது எப்படி சம்பவிக்கும், मैंने किसी पुरुष को नहीं जाना, ये कैसा हो सकता है. இயேசுவை அடையும்படியாக வேற எந்த உதவி வேண்டாம் என்கிற சத்தியம் இதிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह को अपनाने के लिए और कुछ भी बात की आवश्यकता नहीं, ये सच्चाई इसे बताता है. அநேக மனுஷனுடைய ஜீவிதத்திலே இந்த இயேசுவை அடையும்படியாக, அதாவது இவள் சொன்னது போலதான், நான் புருஷனை அறியேனே, அப்படி என்றால் எப்படி சம்பவிக்கும் என்றுதான், எப்படி எனக்குள்ளே வர முடியும் என்கிற கேள்வி அவர்களை காணப்படுகிறது. कई लोगों के जीवन में ये सवाल दिखाई देता है, मैं यीशु मसीह को कैसे अपना सकता हूं. इस प्रकार जिस प्रकार मरियम ने पूछा कि ये कैसा संभव है, और कई लोग इस प्रकार सवाल पूछते हैं. தேவதூதன் நேரடியாய் சொல்லுகிறான், இப்படி உனக்குள்ளே ஒரு இயேசு வரப்போகிறார் சொன்னபோது அவள் அதுக்கு ஆப்போசிட், மனுஷனுடைய சிந்தனையே தான், அதற்கு ஆப்போசிட்டாக நான் புருஷனை அறியேனே, அப்படி என்றால் நான் இந்த காரியம் புருஷனை அறியேனே என்று அந்த இடத்திலே பதில் சொல்லுகிறாள். वो जब स्वर्गदूत बोलता है कि तेरे अंदर इस प्रकार की एक पुत्र जनेगा, वो पूछती है, मैं वो मनुष्य के विचार के अनुसार सोच के अनुसार पूछती है, मैंने किसी पुरुष को नहीं जाना, तो ये कैसा संभव है. மனுஷனுக்குள்ளே தேவன் வரும்படியாக எந்த மனுஷனுடைய உதவியின் தேவையில்லை என்கிற சத்தியத்தை இதில் இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். मनुष्य के अंदर परमेश्वर प्रभु यीशु मसीह जन्म लेने के लिए कोई मनुष्य की आवश्यकता नहीं, यह सच्चाई यहाँ बताया गया है. பரிசுத்த ஆவியினாலே, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ வசனத்தினாலே அது நமக்குள்ளே உண்டாக்கப்படுகிறது. पवित्र आत्मा के द्वारा वचन के द्वारा वो हमारे अंदर उत्पन्न होता है. அங்கே பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், தேவனுடைய பலம் உன்மேல் நல்லிடும், அவர் உன்னிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தமானது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். वचन कहता है कि पवित्र आत्मा तेरे ऊपर मंडराएगा और तेरे अंदर से एक पवित्र जन जनेगा. இந்த காலவேளை நீ உனக்குள்ளே உன்னை அதிரியப்படுத்த வேண்டாம், மரியாளை போல நீ உன்னை அதிரியப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டாம். आज सवेरे के समय मरियम के नाई आप अपने हियाव को ना खोए. தேவையில்லாத கேள்விகள் உன்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். अनावश्यक बातों को आप ना सुने. அதாவது காலவேளை பரலோகம் பொக்கிஷத்தை தருகிறது, அதற்கு வேறு வழி இருக்கிறது. தேவ வழி வேறு, மனுஷனுடைய வழி வேறு என்பதை நம்மளையும் சொல்ல வேண்டும். पर एक बात को समझ ले, स्वर्ग ने निर्णय लिया है उस संपत्ति को आपको दे, वो मनुष्य का सोच अलग है, परमेश्वर की सोच विचार अलग है. நமக்குள்ளே எப்படி ஸ்தாபிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். परमेश्वर ने ये निर्णय लिया है हमारे अंदर वो कैसे रखेगा. எனக்குள்ளே இயேசு சுபாவம் உண்டாக்கப்பட முடியாது என்று நாம் நம்மளை அதிரியப்படுத்த வேண்டாம். मेरे अंदर यीशु मसीह का स्वभाव नहीं आ सकता, ऐसे सोचते हुए हम अपने हियाव को न खोए. பரலோகத்தினுடைய வழியே வேறு, அது எப்படி நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும், நம்மளை எப்படி புதுமையாய் மாற்ற வேண்டும், எப்படி நமக்குள்ளே கிறிஸ்துவை கொண்டு வேண்டும் என்கிற அந்த ஒரு வழி தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் மேல் விசுவாசம் வைப்போமாக. परमेश्वर जानता है किस प्रकार वो मसीह को हमारे अंदर ले आया जा सकता है, इसीलिए अपना विश्वास हम परमेश्वर के ऊपर रखें. நான் எப்படி அறியேன், எப்படி எனக்குள்ளே தாழ்மை உண்டாக்கப்பட முடியும், किस प्रकार नम्रता मेरे अंदर बन सकता है, எப்படி எனக்குள்ளே பரிசுத்தம் உண்டாக்கப்பட முடியும், किस प्रकार मैं पवित्र बन सकता हूँ, எப்படி எனக்குள்ளே நீதி உண்டாக்கப்பட முடியும், किस प्रकार धार्मिकता मेरे अंदर आ सकती है, எப்படி நான் என்னுடைய ஜீவிதத்திலே மகிமை அடையக்குள்ளே காணப்படுவேன், किस प्रकार मैं महिमा को पा सकता हूँ, எப்படி நான் கர்த்தருடைய வருகைக்கு போவேன், किस प्रकार मैं परमेश्वर के आमद में उठा लिया जा सकता हूँ, எப்படி நான் அவரை போல மாறுவேன், किस प्रकार मैं उसके जैसे बदल सकता हूँ. நான் புருஷனை அறியவில்லையே, मैं तो एक पुरुष को नहीं जाना है. அதற்கு தேவன் அழகான வழியை பரிசுத்த உதவி செய்யும்படியாக
தேற்றவாளனாக, அதாவது நம்மளை உணர்த்துகிறவராக, நம்மோடு இருக்கும்படியாக, நமக்குள்ளே அவருடைய எல்லாவற்றையும் ஸ்தாபிக்கும்படியாக, தேவன் ஆவியின் மூலமாக உதவி செய்யும்படியாக தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर पवित्र आत्मा के द्वारा, पवित्र आत्मा की सहायता के द्वारा हमारे अंदर रखने के लिए हमारे बीच में वो चल फिर रहा है. நாம் அந்த ஆவி ஊற்றப்படும்படியாக நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். वो आत्मा हमारे अंदर ठहरने के लिए हमें उसके लिए जगह देना है. அவருடைய நிழல் நம்மேல் காணப்படும்படியாக அந்த நிழலிலே நாம் காணப்பட வேண்டும். उसकी छाया हमारे अंदर दिखाई देने के लिए हम उसके छाया के नीचे आ அந்த जाएं. உன்னதமானவருடைய மறைவிலே, உன்னதமானவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். वो सर्वशक्तिमान के वो तले हम आ जाए. அந்த ஷேடோன்னு சொல்கிறது அப்படி என்றால் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது என்பதை அந்த விளங்கிக்கொள்ள வேண்டும். அந்த ஸ்ட்ரக்சருடைய பக்கத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். हमें क्या करना है? उस छाया के नीचे आना है, उस छाया के करीब रहना है. தேவபலம் உன்மேல் நிழலிடும். அப்படி என்றால் அந்த நிழல், அந்த ஷேடோ, அந்த தேவ சமூகமாகிய அந்த ஷேடோக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். और परमेश्वर जो छाया है उस छाया के अंदर हमें दिखाई देना है. தேவ பலத்துக்குள்ளே நாம் ஜீவிக்க வேண்டும். परमेश्वर की सामर्थ में हमें जीवन बिताना है. தேவன் ஆவிக்குள்ளே ஜீவிக்கக்கூடிய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर की आत्मा के अनुरूप जीने के लिए हम जो है उसे पा लेना है. அப்படி என்றால் அந்த கிறிஸ்துவே நமக்குள்ளே உண்டாய் கொண்டிருப்பார். அந்த பரிசுத்தமானது நமக்குள்ளே வளரக்குள்ளே காணப்படும். अगर ऐसा हो तो वो यीशु मसीह हमारे अंदर में वो उत्पन्न होकर वो बढ़ता रहेगा, पवित्र हमारे अंदर में रहेगा. மரியாளை போல காலையிலே கேள்வி கேட்க வேண்டாம். என்னால் இனி முடியாது, என்னால் வயசாகிவிட்டது, என்னால் எல்லாம் ரொம்ப கஷ்டம், ரகசிய வருகை போக முடியாது, என்னால் இனி மாற முடியாது, என்னால் இனி ஜெபிக்க முடியாது, என்னால் இனி துதிக்க முடியாது, என்னால் இனி பழைய மாதிரி எல்லாம் செய்ய முடியாது என்று நம்மளை நாம் எனக்கு பலன் இல்லை, அவன் புருஷனை அறியேன்னு சொல்ல போல எனக்கு சரீரத்தில் பலன் இல்லை, ஆவி பலம் உள்ளது, சரீரம் பலவீனமானது தான், தேவனுடைய வழி வேறு என்பதை காலவேளை விளங்கிக் கொள்வோமாக. मरियम के नाए हम ये न कहे ये संभव नहीं है, मैं जो है अब अपने स्वभावों को मैं बदल नहीं सकती, मैं अब जो है इस प्रकार मेरे अंदर बदलावट नहीं आ सकता. हम विश्वास करें और पवित्र आत्मा के हाथ में अर्पण करें. எனக்கு பழைய மாதிரி எனக்கு உபவாசம் எடுக்க முடிகிறது இல்லை. पहले की जैसे मैं उपवास नहीं ले पाता. பழைய போல எனக்கு ஃபாஸ்டிங் பீரியட் போக முடியவில்லை. उपवास प्रार्थना में मैं पहले की जैसे नहीं जा पाती. என்னுடைய சரீரம் அப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறது. मेरा शरीर उसके लिए अनुमति नहीं देता. எப்படி ஆன முடியாது? இனி எப்படி ஆகும்? अब ऐसा कैसा हो सकता है? என்னுடைய பின்மாற்றத்திலிருந்து எப்படி வெளியே வருவேன்? इस पीछे हटे हालात में कैसे मैं वापस அந்த आऊंगा? அதீரியமான அனுபவத்திலிருந்து வெளியே வருவோமாக. आप इससे ही आप छोड़े हुए हालत से आगे आए. தேவதூதன் சொல்கிறான், அதெல்லாம் விடு, நீ ஒன்று அறிய வேண்டாம், உனக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவி இருக்கிறார், பரிசுத்தாவின் பலன் இருக்கிறது, தேவ ஞானம் இருக்கிறது, தேவ கிருபை இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, அதிலே நம்பிக்கை வைத்துக் கொள்வாயாக. स्वर्गदूत कहता है कि उन बातों को, अपनी समस्याओं को, अपने सोच विचार को छोड़ दे. पवित्र आत्मा है जो तेरी सहायता करेगा, वो तुझे वो अनुमति देगा. நீ அந்த நிழலுக்குள்ளே காணப்படுவாயாக. तो उस छाया के नीचे आ जा. வசனம் மாத்திரம் படித்து முடித்து விடலாமே. वचन पढ़ते हुए हम समाप्त करें. ஆமென். படிங்களேன். லூக் சாப்டர் 1:34-35 படிங்களேன். लूका समाचार पहला अध्याय. அப்ப அந்த கேள்வி எல்லாம் விட்டுறலாம். இனி நான் இனி எனக்கு ஒன்றும் நான் அறியேன், அந்த மரியாதை மாதிரி தேவையில்லாத கேள்வியை இன்று கேட்க வேண்டாம். आज से जो मरियम के नाई हम सवाल करते थे, सारे सवालों को छोड़ दे. நாம் தாழ்த்தணும், அவ்வளவுதான். ஆண்டோட சமூகத்திலே परमेश्वर के सम्मुख में हमें अपने आप को नम्र करना होगा. படிங்க. मरियम ने स्वर्गदूत से कहा, यह कैसे होगा? मैं तो पुरुष को जानती ही नहीं. எனக்கு விடுதலை பெற முடியாது, எனக்கு வியாதியிலிருந்து வெளியே வரவே முடியாது, मैं तो है अपने बीमारी से बाहर नहीं आ सकती. எனக்கு இந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வரவே முடியாது, पीछे हुए हालत से मैं बाहर नहीं आ सकती. எல்லாம் ஆண்டவர் வேற வழி வைத்திருக்கிறார். அது அந்த இடத்திலே அவள் நினைக்காத வழியை தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். वो सोच नहीं सकती ऐसा मार्ग परमेश्वर ने उसके लिए रखा है. கண்களை மூடுவோமாக. आइए अपनी आंखों को बंद करें. அந்த பொக்கிஷத்தை அடையும்படியாக இந்த நிழலுக்குள்ளே, பரிசுத்த ஆவிங்கிற அந்த நிழலுக்குள்ளே கடந்து வருவோமாக. पवित्र आत्मा रूपी परछाई के नीचे हम आ जाए. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். प्रभु यीशु मसीह ने कहा, मैं सच सच कहता हूं, एक व्यक्ति
अगर जल से और आत्मा से ना जने वो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக. पवित्र आत्मा को प्रमुखता दे, பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜீவிப்போமாக. पवित्र आत्मा में अपने जीवन को बिताए, பரிசுத்த ஆவியின் நிறைவை நமக்குள்ளே சம்பாதிப்போமாக. पवित्र आत्मा की भरपूरी को हम पाले। அப்படி என்றால் சத்தியத்தை அவர் நினைப்பூட்டிக் கொண்டே காணப்படுவார். तब हम उस सच्चाई की ओर आगे बढ़ेंगे, நீதியை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். धार्मिकता के बारे में बोलते रहेंगे, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உனக்குள்ளிருந்து நமக்குள்ளிருந்து பேசிக்கொண்டே இருப்பார். ओ धार्मिकता के बारे में, न्याय के बारे में हम बताते रहेंगे। சகல சத்தியத்தின் வழி நம்மளை நடத்தி கொண்டே போய் सारी கொண்டிருப்பார். सच्चाइयों के अनुरूप हम चल पाएंगे। பிதாவோடு நெருங்கி சேரும் சிலாக்கியத்தை நமக்குள்ளே உண்டாக்கிக் கொண்டே இருப்பார். पिता के साथ चलने के लिए हमें योग्यता वो देगा। ஆவியின் மூலமாக நம்மளை ஒரு பரிசுத்த ஆலயமாக அந்த ஆவியானவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். पवित्र आत्मा के द्वारा हमें वो एक पवित्र मंदिर वो बनाते रहेगा। ஆவியினாலே நமக்குள்ளே ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல், ஆவியின் மூலமாக அந்த பரிசுத்த வித்து இல்லாவிட்டால் பரிசுத்த சுபாவம் நமக்குள்ளே உண்டாக்குள்ளே காணப்படுவார். पवित्र आत्मा के द्वारा पवित्र स्वभाव हमारे अंदर उत्पन्न होगा। அவரை போல் அந்த மகிமை தேவ அன்பிலே வளரும்படியாக, தேவ அன்பிலே நிறைந்து ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, மன்னிப்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக நாம் இயேசுவை போல காணப்படும்படியாக அவருடைய அன்பை ஊற்றிக்கொண்டே பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றிக்கொண்டே காணப்படுவார். पवित्र आत्मा के द्वारा वो प्रेम हमारे अंदर उंडेलेगा, ताकि हम आपस में एक दूसरे को प्रेम करें, हम आपस में एक दूसरे को माफ करें, हम आपस में संगति बनाए रखें। நம்மளை எந்த வல்லமையும் கட்டவிடாதபடி விடுதலை தந்து கொண்டே இருப்பார். ஆனபடியினால் பரிசுத்த ஆவியின் நிழலுக்குள்ளே கடந்து வருவோமாக. कोई भी ताकत हमें बांध नहीं सकता, उससे हर एक ताकतों से हमें छुटकारा देते रहेगा। इसलिए पवित्र आत्मा के अधीन आ जाए। நம்முடைய சாவுக்கேனோ சர்வத்தை தம் தேவன் பலப்படுத்தி ஆரோக்கியமுள்ளதாக மாற்றக்கூடிய காணப்படுவார். हमारे मरणहार शरीर को वो रूपांतर करके वो एक महिमा में शरीर में बदल देगा। ஆனபடியின் அந்த காலவேளை அந்த பொக்கிஷம், அந்த விலையேறப்பட்ட அந்த 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 பொக்கிஷமாகிய அந்த கிறிஸ்துவை நாம் சம்பாதிக்கும்படியாக அதற்கு முன்பாக இந்த அனுபவத்திற்கு நம்முடைய ஜீவியத்தில் இடம் கொடுப்போமாக. उस बड़ी संपत्ति यीशु मसीह को पाने के लिए हम अपने जीवनों को उसके हाथ में अर्पण करें। இரண்டாவது நாம் எல்லாரையும் விடவும் நாம் நம்மளை தாழ்த்தக்குள்ளே காணப்பட வேண்டும். और सब हम अपने आप को सब में से नम्र कर ले। பெத்லகேமே எல்லா ஆயிரங்கள் சிறியது, நான் நம்மளை முற்றிலுமாய் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே நாம் மண்ணென்று நமக்குள்ளே நினைவுறுவோமாக. ये बेतलहम तो हजारों में छोटा है, हम जो है मिट्टी है करके परमेश्वर से बोले और अपने आप को नम्र कर दे। நாம் கிருபை இழந்து போகாதபடிக்கு நம்மளை தாழ்த்திக் கொண்டே காணப்படுவோம். अनुग्रह हमारे से चला ना जाए, अपने आप को हम नम्र करें। எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அவ்வளவு தூரம் தேவனுடைய கிருபையின் நிறைவு நமக்குள்ளே உண்டாக்குள்ளே காணப்படும். जितना हम अपने आप को नम्र करते हैं, परमेश्वर का अनुग्रह हमारे अंदर बढ़ेगा। கிறிஸ்து நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படக்குள்ளே காணப்படுவார். परमेश्वर हमारे अंदर उत्पन्न होगा, அவர் நம்மோடு சேர்ந்து இந்த பிரயாணத்திலே நம்மோடு கூட வரக்குள்ளே காணப்படுவார். हमारी इस यात्रा में वो हमारे संग रहेगा। இம்மானுவேல் என்கிற அந்த அனுபவத்தோடு கூட எப்போதும் கூட இருக்க வேண்டுமானால் நாம் நம்மளை தாழ்த்தி கொண்டே காணப்படுவோமாக. इम्मानुएल परमेश्वर हमारे संग रहने के लिए हमें अपने आप को नम्र करना होगा। அவர் கரத்தில் ஒப்படைப்போமாக. सभी बातों के लिए अपने आप को हम अर्पण करें। மரியாளை போல அந்த கேள்வியை உன் இந்த கால வேளை உன் மனதிலிருந்து அந்த முற்றிலுமாய் தேவ சமூகத்திலே வைத்து திரும்பி கடந்து போவோமாக. मरियम के जाई जो सवाल है उसको यहीं छोड़ दे और परमेश्वर के सम्मुख से आप बिना कोई सवाल के लौट जाए। வேற ஒன்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. आपको और कोई जानने की आवश्यकता नहीं। நீ தேவனுடைய ஆவியோடு சேர்ந்து கொள்வாயாக. परमेश्वर की आत्मा के साथ आप मिल जाए। தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. क्या परमेश्वर के द्वारा कोई बात संभव है? கண்களை மூடி அவரிடத்திலே ஒப்படைப்போமாக. आंखों को बंद करें, उसके हाथों में अर्पण करें। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करने दे। इंसान बन के खुदा पैदा हुआ, सर्वशक्तिमान पैदा हुआ। इंसान बन के खुदा पैदा हुआ, सर्वशक्तिमान पैदा हुआ। पापियों को वो छुड़ाने के लिए, शैतान की तान नाश करने के लिए, पापियों को वो छुड़ाने के लिए
वही यीशु है हमारा मुक्तिदाता தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிப்போம், தேவனை விசுவாசிப்போம். परमेश्वर के द्वारा हुए वह काम कोई भी नहीं है. आप परमेश्वर के ऊपर भरोसा रखिए. சுகம் பெற முடியும், சுகம் பெற முடியும். आपको सुख बल आरोग्य आप बीमारी से छुटकारा पा सकते हैं. आपको छुटकारा मिलेगा. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளை நீ தேவனை விசுவாசிப்பாயாக. प्यारे परमेश्वर के बच्चे, आज सवेरे तो परमेश्वर के ऊपर विश्वास कर. தேவ வல்லமையின் மேல் விசுவாசம் வைப்பாயாக. परमेश्वर की सामर्थ के ऊपर विश्वास कर. மனுஷன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. परमेश्वर के द्वारा कोई भी काम असंभव नहीं है. உன்னால் விடுதலை பெற முடியும், உன்னால் சுகத்தை பெற முடியும். तेरे को छुटकारा मिलेगा, तेरे को बीमारी से छुटकारा मिलेगा. என்னால் முடியாது என்று அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. मेरे से नहीं होगा करके अपने आप को हिम्मत मत हार. இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. यीशु मसीह के नाम से शिफा पाले. இயேசுவின் நாமத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வாயாக. यीशु के नाम से पाप से छुटकारा पाले. இயேசுவின் நாமத்தினால் அசுத்தத்திலிருந்து வெளியே வருவாயாக. यीशु के नाम से सारी बुराई से बाहर आ जाओ. இயேசுவின் நாமத்தினால் எல்லா அந்தகாரத்துடைய கிரியையிலிருந்து வெளியே வருவாயாக. यीशु के नाम से सारे अंधकार की क्रियाओं से बाहर आ जाओ. Jesus name. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Oh Lord. Amen. நீ இந்த காலை வேளை அந்த பொக்கிஷத்தோடு கூட நீ இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வாயாக. आज सवेरे उस खजाने के साथ तू यहाँ से वापस चला जा. அந்த பொக்கிஷத்தை இந்த காலை வேளை பரிசுத்த ஆவியின் மூலமாய் பெற்றுக்கொள்வாயாக. उस संपत्ति को पवित्र आत्मा परमेश्वर के द्वारा तू प्राप्त कर ले. பரலோகனுக்கு தேவ சமாதானத்தை தரக்குள்ளே காணப்படுகிறது. देख परमेश्वर तुझे अपनी शांति देता है. பரலோகனுக்கு தேவ வல்லமை தரக்குள்ளே காணப்படுகிறது. देख स्वर्ग तुझे परमेश्वर की सामर्थ्य देता है. பரலோகனுக்கு எப்போது உன்னோடு இருக்கும்படியாக அவரே தரக்குள்ளே காணப்படுகிறது. देख स्वर्ग सदैव तेरे साथ रहने के लिए वो स्वयं अपने आप को तेरे लिए देता है. காலை வேளை பெற்றுக்கொள்வாயாக. आज सवेरे तू पाले. அந்த பொக்கிஷம் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. देख वो संपत्ति हमारे बीच में मंडरा रहा है. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 hallelujah. ईश्वर के लिए कुछ कठिन नहीं, यदि तुम विश्वास करोगे तुम्हारे लिए इस जगत में सब कुछ हो ही कर. ईश्वर के लिए कुछ कठिन नहीं, यदि तुम विश्वास करोगे. आमीन. बिलीव. आमीन. तुम्हारे इस जगत में सब कुछ वो ही करेगा. ईश्वर के लिए
ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ആമേൻ ഹല്ലേലൂയ അരുമേന ദേവന്റെ പുള്ളി സമാധാനത്തോടുകൂടെ നീ കടന്നു செல்வாயாக. प्यारे परमेश्वर के बच्चे, तू शांति के साथ यहाँ से जा. அந்த பொக்கிஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். देख, उस संपत्ति को परमेश्वर ने तुझे दे दिया அந்த है. பொக்கிஷத்தை பாதுகாத்துக் கொள்வாயாக. उस संपत्ति की तू सुरक्षा करना. அந்த பொக்கிஷமே உனக்கு எல்லாம் என்பதை காலவேளையிலே உறுதிப்படுத்திக் கொள்வாயாக. उस संपत्ति को हर एक बात में तू स्थिर कर ले. இந்த பொக்கிஷவனை விலையேறப்பட்டதாய் மாற்றக்கூடிய காணப்படும். वही संपत्ति तुझे एक बहुमूल्य होकर बना இந்த देगा. பொக்கிஷவனை கனப்படுத்தக்கூடிய காணப்படும். वही संपत्ति तुझे आदर देगा. இந்த பொக்கிஷம் தான் உன்னை ஒரு நாள் மகிமையிலே அடையும்படியாக செய்யக்கூடிய காணப்படும். यही संपत्ति तुझे महिमा से महिमा में तुझे वहां पे पहुंचा देगा. हालेलुया 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 आमीन हालेलुया आमीन. तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. सारे आदर मान में परमेश्वर देते हुए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. आसमानी बाम शुक्र और तारीफ करते हैं खुदावन. इस सुबह को गदर पवित्र हसूरी में हम सबको खुदावन इकट्ठा किया, इसलिए शुक्र करते हैं खुदावन. आज के दिन पूरी दुनिया प्रभु यीशु मसीह के जन्म के बारे में मनाते समय तेरे हसूरी में आकर रूह और सच्चाई से खुदावन आत्मा के द्वारा हमारे अंदर जन्म लिया. यीशु मसीह का उपासना करने के लिए, आराधना करने के लिए, आत्मा में मगन होने के लिए, खुशी मनाने के लिए प्रभु तूने हमें दिए अच्छे अवसर के लिए हम शुक्र करते हैं खुदावन. आए हुए लोगों को खुदावन प्रभु अपने शांति खुशी से भर दिए और आराधना करने के लिए मदद किया. वचन के द्वारा बातें किए खुदावन, सुने वचन के मुताबिक अपने जीवन में अनुभव करने के लिए प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं. हमारे लिए एक बालक जो है उत्पन्न हुआ, हमारे लिए एक बेटा दिया गया है जिसके नाम अद्भुत परमेश्वर है, पराक्रमी परमेश्वर, युक्ति करने वाला है, आनंद पिता है और खुदावंद जो है शांति के परमेश्वर, खुदावंद शांति के राजकुमार है खुदावंद. ऐसे एक खुदावंद प्रभु खजाना इस सुबह को वक्त पिता परमेश्वर पूरे मानव जाति के लिए, दुनिया के लिए खुदावंद तूने खोल कर दिए. इसके बारे में विवरण खुदावंद सुनने के लिए, समझने के लिए प्रभु तूने अनुग्रह दिया. इसलिए हम शुक्र करते हैं खुदावंद प्रभु. पूरे मानव जाति पाप करके अपने सामर्थ्य को, अपने महिमा को खो दिए, स्वरूप को खो बैठे. उस मानव जाति को फिर से अपने स्थान पर महिमा में देकर खुदावंद प्रभु उसका राज्य करने के लिए, सिंहासन के लिए योग्य बनाने के लिए प्रभु यीशु मसीह संसार में मनुष्य के रूप में धारण करते हुए ये संसार में आकर के खुदावंद हम सारे पापियों के लिए खुदावंद प्रभु जी उद्धार का खुदावंद काम किया, क्षमा दिया खुदावंद प्रभु, शांति दिया, इत्मीनान दी. इसलिए हम शुक्र करते हैं खुदावंद. इस सुबह के वक्त आए हुए लोगों के साथ बात किया खुदावंद, इस बड़ी खजाना खुदावंद अपने जीवन में अनुभव करने के लिए, अपने साथ ले चलने के लिए प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं. जैसे मरियम ने जो है बोला ये कैसे होगा, इसी तरह प्रभु जी इस सुबह के वक्त जितने लोग पाप में, श्राप में और बीमारी में खुदावंद कमजोरी में बैठे, छुटकारा प्राप्त करने के लिए कैसे पाएंगे करके खुदावंद संदेह करते हुए तेरे हज़ूरी में आए कई नए लोग हैं खुदावंद. उनके साथ उन्हें बात किया प्रभु जी. तो महान परमेश्वर है खुदावंद प्रभु जी. ओ प्रभु उनके जीवन के अंदर खुदावंद इस खजाने को ले जाने के लिए प्रभु सहायता कर. ओ परम प्रधान के छाया पवित्र आत्मा के सामर्थ्य के द्वारा सब कुछ हो सकते हैं खुदावंद प्रभु. पवित्र आत्मा के सामर्थ्य का अंदर हमारे अंदर खुदावंद यीशु मसीह जन्म लेंगे खुदावंद. वो इस विश्वास को बढ़ाने के लिए हम विनती करते हैं. इस यीशु को ले जाने के लिए हमेशा साथ लेकर अगुवाई करने वाला, सदा देने वाला होकर, शांति देने वाला होकर ये कि इमैनुएल हमारे लिए दिया गया खुदावंद, उस परमेश्वर को साथ लेकर चलने के लिए प्रभु सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद. कलाम के मुताबिक जीवन व्यतीत करने के लिए सहायता कर. आए हुए सारे लोगों के साथ प्रभु मुलाकात किया, हर एक नए लोग खुदावंद तेरे राज्य के योग्य बनने के लिए प्रभु सहायता कर. यही परमेश्वर हमें सलाह देकर, हमें अगुवाई करके सिंहासन के लिए योग्य बनाने वाला सामर्थी परमेश्वर तेरे जोर और हाथ में अर्पण करते हैं. जितने लोग बीमार है, कमजोर है, चंगा खुदावंद छुटकारा चाहते हैं प्रभु, उनके जीवन में शांति, खुशी, तसल्ली देकर प्रभु तेरे राज्य के वारिस बनने के लिए प्रभु सहायता कर. तेरे लोग वापस जाएंगे सही सलामती घरों में पहुंचने के लिए मदद कर. बाकी समय तेरा हज़ूरी हमारे साथ रहने दे. इस हफ्ते के सारे प्रार्थनाओं को आशीष कर, तेरे नाम को महिमा कर. रूह जान सब तेरे हाथों में अर्पण करते हैं, यीशु के नाम से मांगते हैं, आमीन. तारीफ करेंगे.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. प्रभु यीशु मसीह का अनुग्रह, परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा सौभाग्यता सबके साथ होते रहे। हालेलुया, हालेलुया, हालेलुया। अதாவது